Welcome you all to 5th standard social science class. In this video, we are going to see about unit 2 agriculture. This is our part 1 video. In this lesson, we are going to know about the features of agriculture, different types of farming and irrigation, the various crops grow in Tamil Nadu. These are the things we are going to learn in this lesson. Introduction. Agriculture is the art and science of preparing the soil for cultivation, growing crops, and raising livestock. It has become a necessity for the humans. Agriculture led to the development of human civilization. அதாவது அக்ரிகல்ச்சர் அப்படின்னா என்னது அப்படின்னா விவசாயம். அக்ரிகல்ச்சரில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சாயிலை வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். சாகுபடி செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சாயிலை வந்துட்டு ரெடி பண்ணணும். அதாவது உழவு ஓட்டி சாயிலை வந்துட்டு ரெடி பண்ணுவாங்க. அப்புறம் பயிர்களை விளைவிக்கிறது, கால்நடைகளை வளர்க்குறது, இதெல்லாமே தான் அக்ரிகல்ச்சர். இதெல்லாமே இந்த அக்ரிகல்ச்சர் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஹியூமனோட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக கருதப்படுது. அக்ரிகல்ச்சர்னால தான் என்ன ஆகுது அப்படின்னா ஹியூமனோட சிவிலைசேஷன், அதாவது ஹியூமனோட பரிணாம வளர்ச்சி வந்துட்டு டெவலப் ஆகிருக்குது. India is an agricultural country. 1/3 of our nation income comes from agriculture. Agricultural development contributes to the economy of our country. நம்ம இந்தியா ஒரு அக்ரிகல்ச்சுரல் கண்ட்ரி, அதாவது விவசாய நாடு. நம்மளோட இந்தியா வந்துட்டு ஒரு விவசாய நாடு. இந்தியாவோட இன்கம் வருமானத்தில் வந்துட்டு 3ல் 1 பங்கு வருமானம் எதுலேருந்து தான் கிடைக்கிது அப்படின்னா விவசாயத்தில் இருந்து தான் கிடைக்கிது. நம்மளோட அக்ரிகல்ச்சரை வந்துட்டு டெவலப் பண்ணுறதுனால நம்மளோட இந்தியனோட எக்கனாமிக் வந்துட்டு டெவலப் ஆகுது. எக்கனாமி அப்படின்னா என்னது அப்படின்னா பொருளாதாரம், அதாவது நாட்டோட பொருளாதாரத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது நம்மளோட அக்ரிகல்ச்சர். Farmers in India. A farmer is a person who cultivates crops and rears animals. India is a land of farmers. It is called so because majority of Indians are directly or indirectly involved in agricultural activities. Agriculture is the backbone of our economy. ஃபார்மர் அப்படின்னா என்னது அப்படின்னா விவசாயி. அதாவது விவசாயம் பண்ணுறவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார்மர் அப்படின்னா பயிர்களை விளைவிக்கிறவங்க, கால்நடைகளை வளர்க்குறவங்க, இவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறோம். இந்தியா வந்துட்டு விவசாயிகளின் நாடு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது லேண்ட் ஆஃப் ஃபார்மர். ஏன் அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் இந்தியன்ஸ் வந்துட்டு டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ, அதாவது நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்தியாவை லேண்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்தியாவோட எக்கனாமியோட பேக் போன்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் தான் சொல்கிறோம். எக்கனாமி அப்படின்னா பொருளாதாரம். இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பு அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சரை தான் சொல்கிறோம். Farmers who cultivate in an area less than 1 hectare are called micro farmers. அதாவது 1 ஹெக்டாருக்கு உள்ள ஒரு ஹெக்டாரை விட கம்மியான இடத்துல கல்டிவேட் பண்ணுறது, பயிர்களை விளைவிக்கிறாங்களோ அவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மைக்ரோ ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது குறு விவசாயி அப்படின்னு சொல்லுவோம். Types of farming. There are several types of farming: subsistential farming, commercial farming, plantation farming, mixed farming. First, we are going to see about subsistence farming. In subsistence farming, crops are cultivated and used only for own family consumption. Such types of farming is adopted by small and marginal farmers on fragmented landholding. The cultivated crops are usually food crops. The method of this farming is generally archaic.
சப்சிஸ்டன்ஷியல் ஃபார்மிங் அப்படின்னா என்ன அப்படின்னா தன்னிறைவு வேளாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தங்களோட குடும்ப தேவைகளுக்கு மட்டுமே வேளாண்மை செய்கிறது. அதைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சப்சிஸ்டன்ஷியல் ஃபார்மிங் சொல்லுவாங்க. மோஸ்ட்லி இவங்க வந்துட்டு என்ன தான் விளைவிப்பாங்க அப்படின்னா ஃபுட் கிராப்ஸை தான் அதிகமாக விளைவிப்பாங்க. இந்த முறை வந்துட்டு மிக தொன்மையான முறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குடும்பம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கொஞ்சம் நிலப்பகுதி இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஸ்மால் அண்ட் மார்ஜினல் அப்படின்னா ஸ்மால்னா என்ன, சிறு, மார்ஜினல் அப்படின்னா குறு விவசாயிகள். இவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தங்களோட குடும்ப தேவைகளுக்கு மட்டுமே பயிரிடுறது. இதைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சப்சிஸ்டன்ஷியல் ஃபார்மிங் அப்படின்னு சொல்கிறாங்க. Next one, commercial farming. Unlike subsistential farming, here the crops are cultivated for commercial use and is sold in markets. This method of farming is done by using modern tools and technique. அதாவது கமர்ஷியல் ஃபார்மிங் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம மார்க்கெட்டில் வந்து விற்கிறதுக்காக வந்துட்டு வேளாண்மை செய்கிறது. இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கமர்ஷியல் ஃபார்மிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இந்த மெத்தட் ஆஃப் ஃபார்மிங்கை வந்துட்டு நம்ம மாடர்ன் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். Next one, plantation farming. Plantation farming is done in an estate where a single cash crop is cultivated on a large scale. For example, tea, coffee and rubber. அதாவது பிளான்டேஷன் ஃபார்மிங் அப்படின்னா சிங்கிள் கேஷ் கிராப், அதாவது பணப்பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விதமான பணப்பயிரை மட்டும் என்ன பண்ணுவாங்க, ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் ஏரியா, அதாவது ஏக்கர் கணக்கில் என்ன பண்ணுவாங்க, பயிரிடுவாங்க. இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிளான்டேஷன் ஃபார்மிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எஸ்டேட் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, டீ எஸ்டேட், காஃபி எஸ்டேட் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. இப்போ டீ எஸ்டேட் அப்படின்னு சொன்னால் டீங்கிற ஒரே ஒரு க்ராப் தான். அதை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஏக்கர் கணக்கில் பயிரிட்டிருப்பாங்க. இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிளான்டேஷன் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், மிக்ஸ்டு ஃபார்மிங். Mixed farming refers to the rearing of animals along with the cultivation. These types of farming is economical. அதாவது மிக்ஸ்டு ஃபார்மிங் அப்படின்னா நம்ம அக்ரிகல்ச்சரும் பண்ணுவோம், அட் த சேம் டைம் என்ன பண்ணுவோம், கால்நடைகளையும் வளர்ப்போம். இதைத்தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மிக்ஸ்டு ஃபார்மிங் அப்படின்னு சொல்கிறோம். Let us know, the government has set up an agency like the Food Corporation of India to purchase the farm product directly from the farmers at reasonable rate. அதாவது கவர்மெண்ட் வந்துட்டு சம் ஏஜென்சியை வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கு. அதாவது ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு ஏஜென்சி வந்துட்டு செட் பண்ணியிருக்கு. எதுக்காக அப்படின்னா நேரடியாக வந்துட்டு ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்துட்டு வாங்கிறதுக்காக, அதாவது ரீசனபிள் ரேட் வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்துட்டு வாங்கிறதுக்காக தான் இந்த ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சியை வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு செட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் ஒன், இன் ஆர்டர் டு எலிமினேட் த மிடில் மேன் பிட்வீன் ஃபார்மர் அண்ட் கன்சியூமர், த கவர்மெண்ட் ஆஃப் Tamil Nadu introduced the new concept, namely உழவர் சந்தை. அதாவது ஃபார்மருக்கும் கன்சியூமர் அப்படின்னா என்னது, வாங்குறவங்க, நுகர்வோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்மர் அப்படின்னு உற்பத்தியாளர். இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில் தரகர் அப்படின்னு இருப்பாங்கள்ல, இடைத்தரகர், அதாவது மிடில் மேன், அவங்கள தான் என்ன சொல்கிறாங்க, மிடில் மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்கள வந்துட்டு இல்லாமல் பண்ணுறதுக்காக தான் கவர்மெண்ட் வந்துட்டு புது கான்செப்டை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. என்னது அப்படின்னா உழவர் சந்தை. இந்த உழவர் சந்தையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபார்மர்ஸ் அவங்களோட ப்ராடக்டை டைரெக்டாக வந்துட்டு சேல் பண்ணலாம். மக்கள் வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு ஃபார்மர் கிட்டவே இருந்தே வாங்கிக்குவாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் லாபம் பெறுவாங்க உழவர்கள். அதுக்காக தான் இந்த கான்செப்டை வந்துட்டு கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கு. ஓகே சில்ட்ரன்ஸ், தேங்க்யூ.